நான் 2வது தடவை சாமையேரிக்கு போயிருக்கும்போது யானையும் தோலையும் பார்த்தேன். அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சாமையேரிக்கு போயிருக்கும்போது கூட்டமாக யானையை பார்த்தேன். அந்த வீடியோ என் சேனலில் இருக்குது. நீங்கள் ஐயூர் ஈகோ டூரிசம் பார்க் போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வைல்ட் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் இந்த ஏரிக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே சம்மர் சீசனில் தான் யானையை பார்க்க முடியும். இங்கே டிசம்பர்லேருந்து மே வரைக்கும் அனிமல்ஸ் காலையிலையும் சாயங்காலமும் ரெகுலராக தண்ணி குடிக்க வரும். நான் இங்கே மே 2nd வீக் ஒரு சாட்டர்டே போயிருந்தேன். நாங்கள் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு யானை இந்த ஏரிக்கு தண்ணி குடிக்க வந்தது. கொஞ்ச நாளாக மழை பெஞ்சனால வைல்ட் அனிமல்ஸோட நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. போன வாட்டி நாங்கள் இங்கே வரும்போது 15 நிமிஷத்துலேயே யானையை பார்த்துட்டோம். கூட்டமாக யானை ஒரே சமயத்தில் தண்ணி குடிக்க இறங்குச்சு. அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சாமையேரி ஐயூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. இந்த ஐயூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நார்த் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வரும். ஹோசூர்லேருந்து இந்த இடம் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 1 மணி நேரத்தில் ஹோசூர்லேருந்து இந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த இடம் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ட்ராவல் டைம் 1.5 மணி நேரம் தான். மழை காலத்தில் நீங்கள் இங்கே வைல்ட் அனிமல்ஸு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த இடம் ரொம்ப பசுமையாக சூப்பராக இருக்கும். ஏரியிலேருந்து இந்த ரோடு ரொம்ப உயரமாக இருக்கும். அங்கேருந்து நீங்கள் யானையோ மற்ற வைல்ட் அனிமல்ஸையும் பார்க்குறது ரொம்ப சேஃப். இந்த யானை தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக மேலே ஏறி போச்சு. கிட்டத்தட்ட அந்த யானை ஒரு 10 நிமிஷம் அங்கேயே இருந்தது. தண்ணி குடிச்சிட்டு அந்த யானை மண்ணை அள்ளி அந்த முதுகுலேயே போட்டுக்குச்சு. இந்த ஃபாரஸ்ட்டோட என்ட்ரி டைம் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்குள்ளே இங்கே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா 7:30 மணிக்குள்ளே வெளியே போகிறது நல்லது. 8 மணிக்கு மேலே இங்கே யானையோட நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. எங்கள் அப்பா இந்த இடத்துக்கு 3 வாட்டி போயிருக்காங்க. 3 வாட்டியும் யானையை பார்த்துருக்காங்க. அடுத்ததான் நான் பார்த்தது வைல்ட் டாகை. அடுத்தது இருங்கப்பா காரை நிறுத்துங்க. இறங்கி அண்ணா திறந்து கொடுப்போம். வைல்ட் டாகை இங்கே பார்க்குறது ரொம்ப அபூர்வம். கடைசி 1 வருஷமாக இங்கே யாரும் வைல்ட் டாகை பார்க்கலன்னு அங்கே இருந்த ஃபாரஸ்ட் கார்டு சொன்னார். இந்த வைல்ட் டாக் கூட்டம் யானை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. யானை போன உடனே தண்ணி குடிக்க வந்துருச்சு. நாங்கள் இருந்த இடத்துக்கும் வைல்ட் டாக் கூட்டத்துக்கும் 40 மீட்டர் தூரம் இருந்தது. வீடியோ அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது. நாங்கள் கிளம்பலான்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஏரிக்கு அந்த பக்கம் மரம் முறிகிற சத்தம் கேட்டுச்சு. அவ்வளோ பெரிய மரத்தை முறிக்கணும்னா அது யானையால் தான் முடியும். அதனால் அங்கே கண்டிப்பாக யானை இருக்கும்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி அங்கே இன்னொரு டஸ்கர் இருந்தது. அது புதருக்கு நடுவில் இருந்தனால எங்களுக்கு ஃபஸ்ட்டு சரியாக தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து அந்த யானை புதர்லேருந்து வெளியே வந்தது. இப்படி ஏற முடியாது. இல்லை, அப்படி ஏற தான் வந்தது. அப்பாவை பார்த்தா தான் அந்த பக்கம் போயிடுச்சு. பயமாக இருக்கு. நல்லா ஏறுது பாருங்க. ஏரிக்கு 2 பக்கமும் யானையோட நடமாட்டம் இருக்கும். அந்த யானை மரத்தோட கிளையை உடச்சி பட்டையை உரிச்சு சாப்பிட்டுச்சு. இருட்ட ஆரம்பிச்சனால நாங்கள் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிறைய வைல்ட் லைஃப் வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.